தோல்வியை ஒத்துக்கொண்டு பின்வாங்கிய டொனால்ட் ட்ரம்ப் 5 நாளைக்கு மின்சார கட்டமைப்பு மேல தாக்க மாட்டோம்னு சொல்லி புதுசா அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. உலக நாடுகளுக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சிருக்கக்கூடிய நெத்தன்யா இஸ்ரேலுடைய ஒவ்வொரு கட்டிடங்களும் இன்னைக்கு தீ பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரத்யேகமான வீடியோ காட்சிகள். பதுங்கு குழியில் இருக்கிறாரா கமேனி? IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வீடியோ தகவல். இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை பத்த வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஒவ்வொரு கார்களும் பத்தி எறியக்கூடிய முக்கியமான காட்சிகள் இப்ப களத்திலிருந்து வெளியில வந்திருக்குது. ஈரான் வீசக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்டமா இருக்கக்கூடிய காட்சிகள் இப்ப களத்திலிருந்து வந்திருக்கு. இது மாதிரி இந்த போர் சம்பந்தமான பல்வேறுபட்ட இப்ப சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளையும் அதோட வீடியோ காட்சிகளையும் நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடுமுறை அளிச்சிருக்கிறாரு. இந்த போர்ல நாங்க ஈரானுடைய மின்சார கட்டமைப்பு, ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி நாசப்படுத்த போறோம். இன்னும் 2 days ஒன்லி, இன்னும் 2 நாள் மட்டுமே அவகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் அவகாசம் ஒன்று கொடுத்திருந்தாரு. இந்த 2 நாள்ல ஒரு நாள் தாண்டி போச்சு. எப்பா 2 நாள் சொன்னியப்போ ஒரு நாள் ஆகி போச்சு, மீதி ஒரு நாள் தான் இருக்கு, என்னதான் பண்ண போற அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் இப்போ ட்ரம்ப் அடுத்த ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு. இல்ல நான் 5 நாள் தள்ளி போடலான்னு இருக்கிறேன். 5 நாளைக்கு ஈரானுடைய மின்சார கட்டமைப்போ, ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்களையோ, மின்சார உற்பத்தி நிலையங்களோ எங்கேயுமே நாங்க தாக்குதல் நடத்த போறதில்ல. ஒரு 5 நாள் நான் தள்ளி போடுறேன். அதே போர் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியுது. என் கனவுல அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதனால ஒரு 5 நாளைக்கு நான் தள்ளி போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட அந்தர் பந்தர் வேலையை பார்த்திருக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல இவங்களுக்கு மொத்தமா தெரிஞ்சு போச்சு, இனி ஈரானை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா ஈரான் கொடுத்த எச்சரிக்கை அந்த மாதிரி. முதல்ல ட்ரம்ப் கொடுத்திருந்தாரு, 2 நாள் மட்டும் உங்களுக்கு டைம், 48 hours ஒன்லி அப்படின்னு சொல்லியிருந்தாரா. உடனடியாக ஈரானுடைய தரப்புல இருந்து பதிலடி கொடுக்கப்பட்டது. நீ எங்க மின்சார கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்துறியா, தாராளமா நடத்திக்கோ. ஆனா உங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரபு நாடுகளுக்கு கூட கரண்ட் இருக்காது, எல்லா நாடுகளையும் நான் இருட்டில் ஆழ்த்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா இந்த விஷயத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சாங்க. ஈரான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது கூட எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீ எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் மேல அட்டாக் பண்ண, எங்களுடைய மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடத்தின, எங்களுடைய எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி அதெல்லாம் வச்சிருக்கிறோமோ, மருத்துவமனைக்கான அவசர உதவி மையமா இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோமோ, அது மேலாம் நீ தாக்குதல் நடத்தின. ஆனா பதிலுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் மேல எந்த ஒரு தாக்குதல் நடத்தல. நீ எங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தி எங்க குழந்தைகளை கொன்ன, ஆனா பதிலுக்கு நான் உங்களுடைய ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த போரிலுமே ஒரு மனிதநேயம் அங்க கடைபிடிக்கப்படுது. இப்போ இஸ்ரேலுடைய ஒவ்வொரு ஏரியா எங்க இருக்கு, நெத்தன்யாவோட வீடு எங்க இருக்கு, நெத்தன்யாவோட ஆபீஸ் எங்க இருக்கு, அரபு நாடுகள்ல US எம்பசி எங்க இருக்குது, US ஸ்பேஸ் எங்க இருக்குது, எல்லா இடங்களும் துல்லியமா தாக்கப்படுது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு துபாயில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டடம், அந்த கட்டடத்துல மேல் டாப்ல அமெரிக்க அதிகாரிகள் இருக்காங்க சொல்லி அந்த இடத்துல ஒரு ட்ரோன் அடிக்கப்படுது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச ஈரானுக்கு இந்த இடத்துல இஸ்ரேலோட ஸ்கூல் இருக்குது, இந்த இடத்துல தான் இஸ்ரேலோட ஹாஸ்பிட்டல் இருக்கு, இது அவங்களுக்கு தெரியாமல இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களையோ பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளையோ தாக்குறது இது அப்பட்டமான போர் விதிமீறல். இந்த பொதுமக்களுக்கு எனக்கும் போர் கிடையாது, இந்த ஆக்கிரமிப்பு நாய்களுக்கு எனக்கு தானே போர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க கண்ணியத்தை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஈரான் சொல்றாங்க, நீ ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்தும் போது பதிலுக்கு நான் தாக்கல, ஆனா எங்களுடைய பவர் பிளான்ட் மேலேயோ, எங்களுடைய மின்சார கட்டமைப்பு மேலேயோ, எங்களுடைய எண்ணெய் கிடங்குகள் மேலேயோ நீ தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சனா பதிலுக்கு நாங்க நாசப்படுத்தி விட்டு போயிருவோம். இங்க சுத்தி இருக்கக்கூடிய பிராந்தியத்துல என்னென்னலாம் நீ உன்னுடைய கண்ட்ரோல், உன்னுடைய பாதுகாப்புல இருக்குதோ, எந்தெந்த அரபு நாடுகள்ல இருக்குதோ எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் அவங்களுடைய மின்சார கட்டமைப்புல கண்ணா பின்னா நாசமாக்கி விட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பிராந்தியமே இருட்டுல மூழ்கிற மாதிரி ஆயிரும்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது அங்கிருந்து களத்துல இருக்கக்கூடிய ஈரானிய ஊடகங்கள் இது எப்படி செய்தி போடுறாங்க அப்படிங்கும் போது, யா ஹபீபி ரெடி டு சிமிலி விளக்கு அப்படிங்கிறாங்க. சிமிலி விளக்கோட பல காலத்துல கரண்ட் இல்லைனா வீட்டுல சிமிலி விளக்கு கொளுத்துவோம். அந்த சிமிலி விளக்கை போட்டுக்கிட்டு அரபு நாடுகளை தயாராகிக்கோங்க, உங்களை அமெரிக்கா காப்பாத்த நினைச்சிட்டு இருந்தீங்களா, இப்ப அமெரிக்கா உங்களுடைய தயவால நீங்க கொடுத்த இடத்த வச்சுக்கிட்டு உங்க இடத்துல இருந்து எங்களுடைய மின்சார கட்டமைப்பை தாக்கலாம்னு நினைக்கிறான். அதனால பதிலுக்கு நாங்க உங்களுடைய மின்சார கட்டமைப்புல தாக்குதல் நடத்துவோம். இனிமே உங்களுக்கு பழங்காலத்து மாதிரி சிமிலி விளக்க பிடிச்சிட்டு தான் நீங்க வாழணும்ப்பா, இருட்டுல தான் வாழணும், தயாரா, ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. அதோட இப்ப அரபு நாடுகளை அழுத்தம் ட்ரம்ப்புக்கு தாங்க முடியல. அவன் கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்கான். ஒன்னே இந்த அடி அடிக்கிறானா, என்ன எந்த அடி அடிப்பான், நாங்களாம் அடி வாங்குற உடம்பா இது, நாங்களே ஷவர்மா திண்டுக்கிட்டு பிரியாணியை தின்னுட்டு ஒட்டகரை தின்னுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் அடி வாங்குற உடம்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட கொடுத்த அடுத்த தலை இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பால ஒண்ணும் இல்லை, நம்மளால 48 மந்த்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தரை வழியா போறேன், தரை வழியா போயிட்டு இருப்பேன், போற இந்த தரைப்பாதை அவங்களுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு போலது, போய் தொலை மாட்டாங்க.
எங்க கப்பல் படை போக போகுதுன்னு ஹொர்முஸை நோக்கி போறாங்கிறாங்க, கடைசி வரைக்கும் போய் தெரிய மாட்டானுங்க. அந்த மாதிரி 48 மணி நேரம் அவசரப்பட்டு வாய விட்டானுங்க. இப்ப அரபு நாடுகளோட அடுத்த ஒரு பக்கம், அதனால வேற வழி இல்லாம இந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது இதை நாங்க 5 நாளா மாத்துறோம். இன்னும் 5 நாளைக்கு ஈரானுடைய மின்சார கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்றான். ஏன்னா இந்த 5 நாள் சொல்லி அப்படியே அதை தள்ளி போறதுதான். அவங்களால கண்டிப்பா அந்த மின்சார கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்த முடியாது. தாக்குதல் நடத்தினா அவங்க பதிலுக்கு மோசமான தாக்குதல் நடத்துவாங்க. அதனால உடனடியாக நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல 48 மணி நேரத்துல ஒண்ணுமே செய்யாம விட்டாலோ, அது அமெரிக்க இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு அவமானமா போயிடும். அதனால ஒரு 5 நாள் தள்ளி போடுறோம் அப்படின்னு 5 நாள் தள்ளி போட்டு அதுக்கப்புறமா ஆற போடுறதுக்காக தான் இப்பேற்பட்ட ஒரு ஜோக்கு காட்டியிருக்கிறாரு. அதனால இந்த அளவுக்கு இந்த போர்ல நாளுக்கு நாள் அமெரிக்கா பின்வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடக்குது, போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட செய்திகளை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பின்வாங்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய ஒவ்வொரு தெருக்கள் இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. குறிப்பா இஸ்ரேலுடைய அராபுடைய பகுதி இது மாதிரியான பல ஏரியாக்கள் ஈரான் வந்து அடிக்கக்கூடிய அட்டாக், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை, அவங்களுடைய முக்கியமான மிசைல்ஸ், அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரோன் எல்லாமே இந்த அராடுடைய பகுதியில கடுமையான தாக்குதல், கடுமையான சேதம். நேத்து நைட்டு முழுக்கவே அந்த ஏரியாலாம் அப்படியே நெருப்பா எரிஞ்சிட்டு கிடக்குது. பல கட்டடங்கள் அடிக்கக்கூடிய தாக்குதல், அந்த கட்டடமெல்லாம் பத்தி எரியுது. ஒரு மரம் காட்டுக்குள்ள காற்று தீப்பற்றா எப்படி எரியும், அந்த மாதிரி கட்டடங்கள் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஜனங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க, தீயணைப்பு படைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்டடங்களும் அங்க பெரிய அளவுல சேதம் அடைஞ்சு போயிருக்குது. இஸ்ரேலுடைய அவங்களோட இன்டர்செப்டர் எதெல்லாம் வச்சிருக்காங்களோ, அயன் டோம் மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் தடுக்க பாயதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு, அதெல்லாம் ஏமாற்று வித்தையை காட்டிக்கிட்டு மேல இருந்து அவ்வளவு வேகமா வருது. ஈரானுடைய ட்ரோன் அவ்வளோ ஒரு ஸ்பீடா அந்த இடத்துல வந்து இயங்கும் போது இவங்களுடைய அயன் டோம் எதுவுமே அங்க செல்லுபடி ஆகல. அவங்களோட அயன் டோம் செல்லுபடி ஆகல வந்து மக்களே களத்துல இருந்து வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. பாருங்க, அயன் டோமால ஒண்ணுமே செய்ய முடியல, அதெல்லாம் தாண்டிட்டு தான் ஈரானுடைய மிசைல்ஸ் அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பா ஃபாக்ஸ் நியூஸ் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யறாங்க. அராடுடைய பகுதியில் கடுமையான அட்டாக் நடந்திருக்குது, இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்டர்செப்டருமே ஒர்க் ஆகல, அயன் டோம் ஃபெயிலியர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ் நியூஸ் இதை களத்துல இருந்து வெளியிடுறாங்க. பெரிய அளவில் அராட்ல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இஸ்ரேலுடைய மக்கள் பெரிய அளவில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, பலி எண்ணிக்கை அதிகமாகும் போல இருக்குது. இதெல்லாம் உங்களை அயன் டோம் காப்பாற்றணும் நம்பிக்கை கொடுத்தாங்களே, அந்த அயன் டோம் நம்ம அத்தனையுமே செயலிழந்து போச்சு. ஈரானுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு அராடுடைய பகுதி பெரிய பாதிப்புன்றாங்க. இதுக்கப்புறம் அராடுடைய பகுதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த செய்தி என்னன்னா, இந்த அராடு ஏரியா முழுக்கவே இப்போ எமர்ஜென்சின்னு அறிவிச்சிட்டாங்க. ஒரு நாடுல ஒரு அவசர கால நிலை ஏற்பட்டாதான் எமர்ஜென்சி அறிவிப்பாங்க. இப்போ அராடுடைய பகுதியே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேலிய அரசும் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. இது அங்க இருக்கக்கூடிய ஹீப்ரு மொழி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹீப்ரு மொழியில இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க களத்துல போய் பதிவு செய்யறாங்க. களத்துல போய் பதிவு செய்யும் போது ஒவ்வொரு கட்டடங்கள் எப்படி சேதம் அடைஞ்சு போயிருக்குது, காசாலாம் அப்படியே கண்ணு முன்னாடி தருது. காசால எப்படிலாம் நம்ம பாதிப்புகளை பார்த்தோமோ, பெரிய சேதங்களை பார்த்தோமோ, அதெல்லாம் இன்னைக்கு இஸ்ரேல்ல நடந்துட்டு இருக்குது. சரியான அடி. இவங்க ஏன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு, அது நாடு கிடையாது, அது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி, பலஸ்தீன் ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட ஒரு பகுதி. இவன் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பட்டு கட்டடங்களா கட்டினானோ, அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டடங்களும் அழிவுகளை சந்திக்கக்கூடிய காட்சிகளை அவன் நாட்டு ஊடகங்களே இதை இங்க வெளியில காட்டிக்கிட்டு இருக்குது. அப்படியே இப்போ சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய களத்திலிருந்து ஒரு வீடியோ, ஒரு ட்ரோன் ஷாட் அப்படியே டாப் வியூல போகுது. மேல இருந்து டாப் வியூல எந்த அளவுக்கு இந்த ஏரியா முழுக்க சேதம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஏரியாவே ஒட்டு மொத்தமா செத குழஞ்சி அப்படியே உருக்குலைஞ்சு போய் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்குது. இந்த பாதிப்புகள் வெளியே தெரியக்கூடாது தான் பெஞ்சமின் நெத்தன்யாவும் இஸ்ரேல் அரசும் இஸ்ரேல் ராணுவமும் அங்க யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த பாதிப்புகளுடைய நிகழ்வுகள் நமக்கு வெளியில வருது. அப்ப இந்த அளவுக்கு பாதிப்புகள் நடத்துறதால, இந்த அளவுக்கு தாக்குதல் வலிமையா இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு இஸ்ரேலையே இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துறானே, இவன் சுத்தி அவனுடைய மின்சார கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்தினா அரபு நாடுகள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அரபு நாடுகள் அழுது புலம்புனதால தான் இன்னைக்கு இந்த 5 நாள் பின்னாடி தள்ளுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, பெஞ்சமின் நெத்தன்யா இன்னைக்கு களத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு. நெத்தன்யா உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது. முதல் இன்னும் உயிரோட தான் இருக்குது, அது இன்னும் பல அழிவுகளை பல பாதிப்புகளை சந்திச்சுட்டு தான் அது சாவணும்னு சொல்லி இருக்குது போல இருக்குது. அது இன்னும் அந்த சொல்லுவாங்களே, நீங்களாம் சீக்கிரத்தில் சாவ மாட்டேன், சீரழிஞ்சு சாவுவாங்களே, அந்த கேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சீரழிவுகளை இன்னைக்கு நெத்தன்யா கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. இந்த அராடுடைய பகுதி இப்படி பல பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள்லாம் நெத்தன்யா களத்தில் போய் பார்க்கறது, என்னடா இந்த அடி அடிச்சு போட்டிருக்காங்களே அப்படி சொல்லி அந்த ஏரியாவில் போயிருந்துட்டு இப்போ உலக நாட்டு தலைவர்கள்ட்ட புலம்புறாரு. உலக நாட்டு தலைவர்களே, நீங்கள்லாம் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பக்கபலமா நிற்கணும், ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத நாடு நான் காட்டிட்டு இருக்குது, அதனால நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈரானை போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. என்னைக்கு இவங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருதோ, நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அமெரிக்க ராணுவத்தால் ஒன்றும் செய்ய முடியல, அமெரிக்கா பல ட்ரில்லியன் கணக்கான செலவு செஞ்சுமே அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியல, உலக நாடுகள்லாம் ஒன்று வாங்க அப்படின்னா அப்போ ஈரான் இங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஈரான் அவ்வளவு வலிமையா இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு செய்ய முடியல. இப்போ உலக நாடுகள்லாம் துணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஈரான் இந்த விதத்துல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க அவ்வளவு வலிமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நெத்தன்யாவே உலக நாடுகளுக்கு முன்னாடி அழுது புலம்பிட்டு இருக்காரு. நெத்தன்யா அந்த இடத்துல சொல்றாரு, பாத்தீங்களா எப்பேற்பட்ட அட்டாக் நடத்திருக்காங்க பாத்தீங்களா, கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பாதிப்புகள் அந்த பாதிப்பு நடத்துற பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சிவிலியன்ஸ் ஏரியாவா பார்த்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு அழுது புலம்புறாரு. அதான் ஈரான் சொன்னாங்க, எங்களால ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணாலும் பண்ண முடியும், ஸ்கூல் மேல பண்றதாலும் பண்ண முடியும், ஆனா அதை நாங்க பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆனா நெத்தன்யா அந்த இடத்துல பாத்தீங்களா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் இடத்துல தாக்கிட்டாங்கன்னு சொல்ற இந்த நாய்க்கு ஏதாவது அருகதை இருக்குதா? காசாவை எப்படி நாசப்படுத்தினா போட்டு, பொதுமக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ, பொதுமக்கள் எங்கெல்லாம் முகாமா இருக்காங்களோ, கடைசியில எல்லாம் அழிஞ்சிருச்சு, முகாம்ல போய் தங்குறாங்க, அந்த முகாம் மேல தாக்குதல் நடத்தி அதெல்லாம் நெருப்பா எரிய விட்டான். இந்த நாய் பேசுது, இங்க பாருங்க பொதுமக்கள் இருக்க இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க. இது அது இல்லாம ஈரான் சர்வதேச நாடுகள் எதெல்லாம் சட்டத்தால் தடை செய்து வச்சிருக்காங்களோ அந்த குண்டுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு திரும்ப அடுத்த கட்ட பொய்ய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க இன்னைக்கு லாஸ் ஆகி போயிட்டானுங்க, ஒட்டுமொத்தமா கை சேதம் அடைஞ்சு போயிட்டானுங்க. அதனால இப்ப அடுத்த கட்ட பொய் என்னன்னா, சர்வதேச நாடுகள் எதெல்லாம் தடை செஞ்சிருக்காங்களோ அந்த குண்டுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு புலம்புறாரு. இதுவும் சொல்றது இந்த நாய்க்கு அருகதை இல்ல. காசாவில் தாக்குதல் நடத்தும் போது சரி, இப்ப ஈரான்ல தாக்கும் போது சரி, அந்த ஒயிட் பாஸ்பரஸ் அந்த குண்டுகளை பயன்படுத்தி அந்த குண்டு போடுறதால அதை சுவாசிக்கக்கூடிய பல மக்களுக்கு பாதிப்பு. காசாவில் ஒயிட் பாஸ்பரஸால பாதிக்கப்படுற மக்களுடைய அவங்களுடைய சுவாச பிரச்சனை, அவங்களுடைய அடுத்த தலைமுறை வரைக்கும். இன்னைக்கு ஒருத்தர் சுவாசிக்கிறாரு, இவருக்கு நாளைக்கு ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ள கூட நோயால பாதிக்கப்படும் சொல்லி ஐநா தரப்புல இருந்து இந்த அறிக்கை சொல்லப்படுது, உலக சுகாதாரத்துவ மையம் சார்பில் இருந்து இந்த அறிக்கை சொல்லப்படுது. இப்படி உலக நாடுகள் தரப்புல இருந்தே அறிக்கையை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு தடை செய்யப்பட்ட வெடிமருந்துகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த நெத்தன்யா இன்னைக்கு புலம்புறாரு. ஈரான் இந்த மாதிரி குண்டெல்லாம் போடுறாங்க, எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெத்தன்யா புலம்புறாரு. அதுக்கடுத்து புனித தலங்கள் இருக்கக்கூடிய ஜெருசலம் மாதிரியான ஏரியாக்கள்ல புனித தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பொய்ய சொல்றான். அவங்க புனித தலத்து மேல இங்க ஒரு தாக்குதல் நடத்தல. இது வரைக்கும் ஈரான் நடத்தின தாக்குதல்ல எந்த ஒரு புனித தலம் மேல தாக்குதல் நடத்தப்படல. ஆனா நெத்தன்யா தான் தாக்குதல் நடத்தினான். காசாவில் பல மசூதிகள் மேல நெத்தன்யா தாக்குதல் நடத்தி பல மசூதிகள், முக்கியமான வரலாற்று சம்பந்தமான மசூதிகள் ஒட்டுமொத்தமா இடிஞ்சு விழுற மாதிரியும், பல தேவாலயங்கள், ஏன்னா இந்த யூதர்களுக்கு இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு கிறிஸ்தவர்களும் எதிரிதான், அதனால பல கிறிஸ்தவ ஆலயங்கள் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி பல கிறிஸ்தவ ஆலயங்கள் மேல தாக்குதல் நடத்தினான். இப்படி எல்லாம் மத வழிபாட்டு தலங்கள் மேல தாக்குதல் நடத்தினான். மத வழிபாட்டு தலங்கள் மேல தாக்குதல் நடத்துறது சர்வதேச போர் விதிமீறல் அது. ஆனா அதெல்லாம் செஞ்சவன் இன்னைக்கு உலக நாடுகள் முன்னாடி பொய் எப்படி சொல்றான்னா, புனித தலங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், பாத்தீங்களா அதனால உலக நாடுகளுக்கு நாங்க சொல்றோம், ஈரான் ஒரு கடுமையான பயங்கரவாத நாடு, 4000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய அளவுல ஏவுகணை வச்சிருக்காங்கன்றது இப்ப தெரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் யுஎஸ், பிரிட்டிஷ் அவங்களுடைய தளங்கள் எங்க இருக்கோ அதெல்லாம் இவ்வளவு 4000 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணையை வச்சு தாக்குறாங்க அப்படின்னா இவங்களால எந்த நாடுனாலும் தாக்குதல் நடத்த முடியும். ஈரானால எல்லா நாடுகளுக்கும் ஆபத்து இருக்குது, அதனால இதெல்லாம் காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னா இந்த உத்தம சொல்றான், உலகத்தை காப்பாற்றணும்னா உலக நாடுகள்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லி இப்படி அழுது புலம்பக்கூடிய, அதாவது நாங்கெல்லாம் ஒன்னும் செய்ய முடியல, எங்களால நாங்களும் போர் நடத்துற 21 நாள் கிட்ட போயிருச்சு, இனி எங்களால ஒன்னும் செய்ய முடியல, டொனால்ட் ட்ரம்ப் நாங்களும் இங்க சிக்கி தவிக்கிறோம்னு சொல்லி உலக நாடுகளை உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட நிலைமை இன்னைக்கு நாளுக்கு நாள் நாறிக்கிட்டு இருக்கு. அதனால நேத்து பிரபலமா உலக அளவுல வைரலா இருந்த ஒரு வீடியோ என்னன்னா, இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர், அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த இடத்துல பென்குயிர் அந்த இடத்துல வராரு, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் அங்கிருந்து வரும்போது அந்த நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண குடிமகள் ஒரு பெண், அவங்க பார்த்து, ஏண்டா உன்னாலதானே பாவி நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம், இப்படி எங்க ஏரியாலாம் இன்னைக்கு டெய்லி நைட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த அளவுக்கு இஸ்ரேல் நாசமாய் போய் கிடக்குது, பெரிய பாதிப்புல மக்கள் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நீங்க தானடா காரணம், இந்த மரணத்துக்குலாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா, அக்டோபர் 7ல ஹமாஸ் அட்டாக் நடத்தும் போது கூட அதுக்கு நீங்க தானே காரணம், அவங்க பகுதியை நீ ஆக்கிரமிச்சது தானே காரணம், இன்னைக்கு ஈரானியங்களை தாக்குதல் நடத்தினா இதுக்கும் நீங்க தானே காரணம், டொனால்ட் ட்ரம்புடைய அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸையும் உன்னுடைய ஊழலையும் மறைக்கிறதுக்காக நீ நாடு நாடா போய் போர் செய்வ, இதுல நாங்க பாதிப்படையணுமாடான்னு ஒவ்வொரு இஸ்ரேலிய குடிமக்களும் அவனுங்களை ரோட்ல நின்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு செருப்பால மட்டும்தான் அடிக்கல தவிர அந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாங்க. பல பகுதிகளில் பெஞ்சமின் நெத்தனியா இவன் ஒரு போர் குற்றவாளி, இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாத போர் குற்றவாளின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு எதிராக பல தெருக்கல்ல, நாடு முழுக்க பல தெருக்கல்ல இன்னைக்கு போஸ்டர் ஓட்டப்பட்டு இவன் எவ்வளவு ஒரு மோசமான பயங்கரவாதி அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க அம்பலமாகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு போருடைய சூழல் நெருங்கி போயிட்டு இருக்கிறதால இந்த போர் உடனடியா பேச்சுவார்த்தை பட்டு நிறுத்தப்படுமா? ஏன்னா உலக அளவுல எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, பல விமானங்கள் இயக்க முடியாத ஒரு நிலைமையில ஏற்பட்டிருக்கு, விலைவாசி உயர்வு ஏற்ப ஒரு பக்கம், இதுக்கடுத்து நம்மளுடைய பயிர் மாதிரியான அரிசி பருப்பு மாதிரியான உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்படுமோ அப்படின்னு பல்வேறுபட்ட அச்சங்களால இன்னைக்கு சூழ்ந்திருக்கிறதால இந்த போர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்போ போகுமோ, அல்லது போர் நிற்குமா இல்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுமான்னு சொல்லி
உலக நாடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இங்க களத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியில நம்ம பேட்டை டிவி சார்பில் அந்த செய்திகளை தொடர்ந்து நம்ம உங்களுக்கு வீடியோ ஆதாரங்களோட நம்ம தெளிவுபடுத்திட்டே இருக்கோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.